கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக வேட்பாளர் சூரியபிரகாஷ் கவுண்டம்பாளையத்தில் உள்ள வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி வினோத்குமாரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக கவுண்டம்பாளையத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து மேலதாளங்களுடன் கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கவுண்டம்பாளையம் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் 234 தொகுதிகளிலுமே திமுக நிச்சயமாக வெல்லும். அதேபோல் கொங்கு மண்டலத்தினுடைய தளபதி முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் கோவையில் உள்ள அனைத்து 10 தொகுதிகளிலுமே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அதேபோல் கவுண்டம்பாளையம் தொகுதியில் கடந்த 3 முறை 4 முறை நாங்கள் இங்கே எங்களுடைய கூட்டணி சார்பாக வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக இந்த முறை கவுண்டம்பாளையம் தொகுதி மட்டுமல்ல, கோயம்புத்தூருடைய தொகுதிகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளுமே எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும்.